கட்டபொம்மனோட தைரியத்தை பார்த்த ஊர் மக்களுக்கு ஒரு புது நம்பிக்கை பிறந்தது. அடுத்து அவரோட மந்திரி தனபதி பிள்ளை பிரிட்டிஷ் நம்ம கிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டு போன தானியங்களை அவங்க கிட்ட இருந்து திருடி திரும்ப மக்களுக்கே கொடுத்துட்டாரு. அடுத்தடுத்து பிரச்சனை வந்துட்டே இருக்க பிரிட்டிஷ் தனபதி பிள்ளையை அரெஸ்ட் பண்ண முடிவு பண்ணாங்க. உண்ட வந்த பிடாரி நீ யார் எங்களை அரெஸ்ட் பண்றதுக்குன்னு கட்டபொம்மன் நடுவுல நின்னாரு. ஏற்கனவே டாக்ஸ் விஷயத்துல கடுப்புல இருந்த பிரிட்டிஷ் இதான் சாக்குன்னு செப்டம்பர் 1799 ஜெனரல் பேனர்மேன் தலைமையில பாஞ்சாலங்குறிச்சி அட்டாக் பண்றாங்க. எட்டப்பனோட 4000 பேர் எக்ஸ்ட்ரா ஆர்மியோட 5 நாள் போருக்கு அப்புறம் கோட்டையை பிடிச்சும் கட்டபொம்மனை பிடிக்க முடியல. வெறித்தனமா துரத்தி கடைசியில நாகலாபுரத்துல தனபதி பிள்ளையை பிடிச்சு கொண்டுட்டாங்க. ஆனா கட்டபொம்மன் உயிரோடு இருக்க வரைக்கும் ரிஸ்க் தானே புரிஞ்சுக்கிட்டாங்க. கட்டபொம்மனை பொதுமக்கள் யாரும் காட்டி கொடுக்கல. அதனால அவரோட பழைய ஃப்ரெண்ட் தொண்டைமானுக்கு பணத்தாசை காட்டி அவரோட வீட்டுக்கு வர வச்சு கட்டபொம்மனை தூங்கும் போது சுத்தி வளைச்சு குடிச்சாங்க. கயத்தாறுல பேருக்குன்னு ஒரு கேஸ் நடத்தி அவருக்கு மரண தண்டனை போட்டாங்க. ஆனா அவரோ மரணத்தை துச்சமா நினைச்சாரு. தன்னோட தூக்கு கயிற்ற தானே மாட்டிக்கிட்ட விதம் ஆச்சரியமா இருந்தது. ஜெனரல் பேனர்மேன் தன்னோட லெட்டர்ல மெட்ராஸ் கவர்னருக்கு சொல்லியிருக்காரு. வீரபாண்டிய கட்டபொம்மன் மரணத்தை வென்ற மாவீரன், வஞ்சத்தினால் மட்டுமே வீழ்ந்தான். அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே,